அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் MK சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை சோமவார பிரதோஷ பலன்கள் பற்றித்தான். வாங்க பார்க்கலாம். இன்று 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு மற்றும் கார்த்திகை மாத சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை மற்றும் கார்த்திகை சோமவார பிரதோஷம், இவை மூன்றும் இணைந்து வரும் மிக சிறப்பான நாள். கார்த்திகை சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். எனவே இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். ஏனெனில் இன்று நமது தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ராஜயோக பிரதோஷம் வருகிறது. இன்றைய தினம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ராஜயோகம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சந்திர பிரதோஷம் அல்லது சோம பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். ஏன் அப்படி அழைக்கிறார்கள்? உலகம் முழுவதும் ஒளி வீசக்கூடிய சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்தது கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்றுதானாம். அதனால் இது சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது. 1000 சாதாரண பிரதோஷ விரதங்களுக்கு சமமான பலனை ஒரு சோம பிரதோஷ விரதம் தரும் என்று கூறப்படுகிறது. இந்த நாள் ஈசனை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது சோமவாரமும் பிரதோஷமும் இணைந்து வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை மனமுருக வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் இன்பம் பெற உதவும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இன்றி இன்றைய சோம பிரதோஷ நேரத்தின் ஜாதக அமைப்பின்படி குருவும் செவ்வாயும் இணைவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. இது ஒரு அரிய ராஜயோகமாகும். இந்த யோக நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் தொழிலில் உயர்வை அடைவார்கள். செல்வம் மற்றும் நிலபுலன்கள் சேரும். மேலும் வலிமை, ஆற்றல் மற்றும் சுய கௌரவம் அதிகரிக்கும். கார்த்திகை மாத சோம பிரதோஷம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் ஒரே நாளில் வருவதை குறிக்கிறது. இன்றைய தினம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பல மடங்கு பலனை தரும். பொதுவாக பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்கள், முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை வழங்குகிறது. இன்று சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பால், தயிர், நெய், தேன் போன்ற உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். அதன் பின் சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரின் காதில் உங்கள் வேண்டுதலை 3 முறை சொல்லுங்கள். இவ்வாறு செய்தால் உங்கள் தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள், கர்ம வினைகள் அனைத்தும் விலகி ராஜயோகத்தின் பலனை முழுமையாக அடையலாம். அதே போல் கார்த்திகை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்தும் 1 கைப்பிடி காப்பரிசி, 1 பிடி வன்னி இலை, 1 பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் வைத்து அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் என்பது ஐதீகம். கார்த்திகை சோம பிரதோஷமான இன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தூய ஆடை உடுத்தி காலை முதல் மாலை பிரதோஷ நேரம் முடியும் வரை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கார்த்திகை சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். சனி பிரதோஷம் போல கார்த்திகை சோமவார பிரதோஷமும் சனி பகவானின் தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சந்திரனால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். சிவபெருமான் கோவிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி காப்பரிசி நைவேத்தியம் செய்து நெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. முதலில் சிவபெருமானையும் பிறகு நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவன், நந்தியை தரிசிக்க வேண்டும். பிறகு வழக்கம் போல ஆலயத்தை வலமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு வழிபட வேண்டும். இதேபோல் 9 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன், பார்வதி வலம் வரும்போது உடன் சேர்ந்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும். விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைக்கு அன்னதானம் வழங்குவதும் மிகவும் நன்மையை அளிக்கிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த தினத்தில் நாமும் சிவாலயம் சென்று பிரதோஷ பூஜைகளை கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.